உதயநிதி ஸ்டாலின் படகில் பிரச்சாரம் செய்தாலும் ராக்கெட்டில் பிரச்சாரம் செய்தாலும் 40 ஆண்டுகால சாதனையை 4 ஆண்டுகளில் செய்த முதலமைச்சரின் சாதனையை மறைக்க முடியாது என வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்ட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், காற்றழுத்த தாழ்வு மையம் குறித்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் காற்றழுத்த தாழ்வு மையம் குறித்து 24 மணி நேரமும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் 4213 தங்குமிடங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும், தமிழகம் முழுவதும் 7.5% உள் ஒதுக்கீட்டில் தேர்வான 405 அரசு பள்ளி மாணவர்களில் 14 பேர் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது பெருமைக்குரிய விஷயம் என்றார். நீட் விவகாரத்தில் எந்த அரசியல் சாயமும் பூச வேண்டாம் என்றும் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் 1945 மருத்துவ படிப்பிற்கான இடங்கள் மட்டுமே வழங்கப்பட்டது என்றும், ஆனால் தற்போது 3060 இடங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 7.5% உள் ஒதுக்கீடு ஒட்டுமொத்த புண்ணியமும் முதலமைச்சர் மட்டுமே சாரும் என்றும் தெரிவித்தார். 40 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய சாதனைகளை 4 ஆண்டுகளில் செய்த முதலமைச்சரின் சாதனைகளை திமுக மறைக்க முடியாது என்றும் தெரிவித்தார். உதயநிதி ஸ்டாலின் படகில் பிரச்சாரம் செய்தாலும் ராக்கெட்டில் பிரச்சாரம் செய்தாலும் முதலமைச்சரின் சாதனையை மறைக்க முடியாது என்றும் தெரிவித்தார். எந்த பிரச்சாரம் செய்தாலும் மக்களுக்கு ஒன்றும் நடைபெறப் போவதில்லை என்றும் தெரிவித்தார். இன்றைக்கு அவர்கள் அறிக்கையை விட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் 1945 இடங்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 3060 இடங்களாக அது உயர்ந்திருக்கிறது. முதலமைச்சருடைய முயற்சி 11 மருத்துவக் கல்லூரிகள் வரலாற்றிலே ஒரு சகாப்தம் கல்லூரியை நம்முடைய தாய் தமிழ்நாட்டுக்கு பெற்றுத்தந்து மருத்துவ மாணவருடைய கனவை நனவாக்கி இருக்கின்றார்கள். ஆகவே தற்போது உள்ள மருத்துவ இடங்கள் 3650 11 மருத்துவக் கல்லூரிகள் மூலமாக 2021-2022 அடுத்த ஆண்டே ஏறத்தாழ 1650 புதிய இடங்கள் கிடைக்கும் என்று சொன்னால் இந்த அற்புதத்தை அம்மாவுடைய அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சத்தமில்லாமல் சாதித்திருக்கிறாங்க. அறிக்கை யார் வேணாலும் கொடுக்கலாம். அந்த பணிகளுக்கான அரசாணைன்றது அரசு தான் கொடுக்க முடியும். நேற்றே அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது, லோன் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் என்ற அந்த யதார்த்தமான நடைமுறையை புரிந்துதான் முதலமைச்சர் அவர்கள் சுழல் நிதியை ஏற்பாடு செய்து உடனடியாக விடுவித்து அவர்களுடைய பயன்பாட்டிற்கு கிடைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறாங்க. நாங்கள் தான் சொன்னோம், நாங்கள் தான் பின்னாடி சொன்னோம். இந்த விவாதமே எந்த பலனையும் தரப்போறதில்லை. இந்த விவாதமே ஆரோக்கியமானது அல்ல. மாணவ செல்வங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு இந்தியாவிலே எந்த முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார்? கொடுத்த ஒரே முதலமைச்சர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர், எளிய முதலமைச்சர், அரசு பள்ளியிலே படித்த முதலமைச்சர், அரசு பள்ளி 41% மாணவர்களின் உணர்வை புரிந்து கொண்ட முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் ஒருவர் தான்.